ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆரி புல்லியன் நாட் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவரில் வந்து அந்த புல்லியன் நாட் ஸ்டிச் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சில்க் த்ரெட், உங்களுக்கு விருப்பமான கலர் சில்க் த்ரெட் நீங்கள் எடுத்துக்குங்க. நார்மல் நீடில் வந்து எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ண, சில்க் த்ரெட்டை வந்து நான் 4 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். நீடில் ஆட் பண்ணும் போது 8 ஸ்டாண்டாக வரும். இப்போ அந்த 8 ஸ்டாண்டும் சேர்த்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து இது வரைஞ்சும் நீங்கள் வந்து இந்த நாட் வந்து போடலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 2 டைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 2 டைப்பில் ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் ஒரு டைப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைப். பாருங்கள், இப்போ நான் கீழேருந்து நீடில் குத்தி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த நீடில் பாருங்கள், நம்ம வந்து சுற்றணும். ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து நீடிலுக்கு அடியில் வந்து நீங்கள் சுற்றணும். கவுண்டிங் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் அந்த நீடில் கொஞ்சமாக தள்ளிட்டு நீங்கள் வந்து சுற்றும் போது இதை பிடிச்சிக்கிட்டு சுற்றுங்க. 4, 5, 6ன்னு அப்படி நீங்கள் சுற்றுங்க. இப்போ பாருங்கள், 10 டைம் வந்து நான் சுற்றிட்டேன். இப்போ இந்த நீடில் வந்து த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு நீடில் வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று வரும் பாருங்கள். பார்த்தீங்களா? இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கிட்ட நீங்கள் வந்து தள்ளிக்குங்க. இப்போ வந்து இதை வந்து மேலே அப்படியே எடுத்துகிட்டு போங்க. மேலே இந்த த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்ட தள்ளி விட்டுட்டு கீழே வந்து நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி எடுங்க. இதே போல் என்ன பண்ணுங்கள், பக்கத்துலேயே வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் போடணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டாலும் பரவாயில்ல. கீழேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா சுற்றிக்குங்க. கொஞ்சம் லூஸாகவே விட்டு சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு இப்போ இதுவும் வந்து நீடில் வந்து மெல்லமாக வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் எடுங்க. லூஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ லூஸ் வந்துடும். ஸோ லூஸாக இல்லாமல் மீடியமாக பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து தள்ளி விட்டுருங்க. ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இதே போல் 2 புல்லியன் நாட் வந்து போட்டுக்குங்க. இப்போ இதை சுற்றி வந்து நம்ம போடணும். இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர்லேருந்து பாதியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த த்ரெட்டு வந்து நல்லா நீங்கள் ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு நீங்கள் போடுங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த லென்த்துக்கு வேணுமோ பாருங்கள். அதுக்கேற்றப்பறம் நீங்கள் அது பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு போகிறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதே போல் 10 டைம் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து சுற்றணும். இப்போ பாருங்கள், இதே போல் புல்லியன் நாட் போட்டு இப்போ நம்ம ஆப்போசிட்டில் போட்டோம்ல அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போது இந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இதுலேருந்து மிடில்லேருந்து எடுத்துக்குங்க. இந்த மிடில்லேருந்து எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து கொஞ்சமாக வந்து கீழேருந்து மேலே எடுத்துட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் 10 டைம்ஸ் வந்து இது வந்து சுற்றணும். நீடில் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சுற்ற முடியும். இப்போ பாருங்கள், 10 டைம்ஸ் வந்து நான் இதை சுற்றிட்டேன். இப்போ இது பக்கத்தில் வந்து நீங்கள் இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விட உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணாலும் நீங்கள் வந்து
அந்த சுற்றுற கவுண்டிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மிடில் பாருங்கள். திரும்பவும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது ஆப்போசிட்டில் வந்து இதே போல் பண்ணு. நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சென்டரில் எடுத்துகிட்டு நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் வந்து இது டபுள் கலராகவும் யூஸ் பண்ணி போடலாம். நான் டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணுற வேறு கலர் எடுத்து அதுலேயே வந்து இந்த பெட்டலை வந்து அழகாக போடலாம். கீழே வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற த்ரெட்டை எடுத்து ஆட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். அதே 4 ஸ்டாண்டாக 8 ஸ்டாண்டாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா? இப்போ நான் இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணனால இங்கேருந்து நான் எடுக்கிறேன். சென்டர்லேருந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து அழகாக இருக்கும். இதே தான் மெத்தட். இதுக்கு ஆப்போசிட்லேருந்து நீங்கள் இது வந்து எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வரும். இது நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், புல்லிங் கிராஃப்ட் ஒர்க் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தள்ளி விட்டுட்டு ஒரு 10 டைம் வந்து நீங்கள் சுற்றுங்க. கவுண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ரோவாக நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு போகணும். சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், புல்லியன் நாட் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்குறோம். இப்போ ஒரு அழகாக ஒரு ஷேப்புக்கு, ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம போட்டுட்டோம். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடணுன்னா நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு ஃப்ளவர் வேணால் இதை சுற்றி சுற்றி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். கீழே வந்து நாட் போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து பிளைனாக இருக்குது இல்லையா? இங்கே வந்து நம்ம ஒரு அழகாக டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து பீடு வந்து பெரிய சைஸ் பீடு எடுத்துருக்கேன். 5 mm எடுத்துருக்கேன். நான் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பீடை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டிருக்குங்க. சிம்பிளாக நம்ம ஒரு அழகான புல்லியன் நாட் ஃப்ளவர் வந்து போட்டுட்டோம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.